ஐயோ கந்தன், அப்போ ஓடிடு. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னப்பா? நாங்க கொஞ்ச நேரம் விளையாட போகட்டாமா? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கு அப்போ இன்னும் வரலல்ல? ஓ, நீ வந்துட்டியா? விளையாட போறதெல்லாம் சரிதான், ஆனா கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு வந்துடணும். அவங்க விளையாடட்டும், சின்ன பசங்க தானே. ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போயிடக்கூடாது என்ன? அவ்வளவுதான், இப்ப ஏறி பிடிச்சுக்கோ. ஐயோ கந்தன், அப்போ ஓடிடு. அடடா, அம்மா. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ அப்போ, என்ன காப்பாத்துங்க. அம்மா, இந்த மருந்து எங்கிருந்து வந்துச்சு? இது அப்பவை தூக்கிட்டு போயிடுமா? வேண்டாம், அவனை ஒண்ணும் பண்ணிடாத. என்ன தடுத்து நிறுத்த நீ யாருடா? அப்பவை விட சொல்லல. உனக்கு அவ்வளவு திமிரா? இப்போ உதவி செய்யலன்னா அப்போ வந்து பறந்து கொத்திட்டு போயிடும் போல இருக்கே. காத்து, அப்பவை விட்டுறாத. ஐயோ, அப்படின்னா நீ வந்துடு. அம்மா, காப்பாத்துங்க. இங்க யாரையும் காணுமே. அதோ அங்க பாரு. அட கந்தன், ஐயோ, அப்புவும் அக்காவும் எங்க போயிட்டாங்க? வா, நம்ம போய் பாத்துடலாம். ஒருவேளை அக்காவும் அப்பாவும் சேர்ந்து வேற எங்கேயாவது விளையாட போயிருப்பாங்க போல. ஆமா, அதுவும் சரிதான். அவங்க எப்பவும் அப்படிதான், நம்மள எதுலயும் சேர்க்க மாட்டாங்க. நீ சொல்றது சரிதான் கிட்டு. ஆமா, சரிதான் கிட்டு. அப்ப சரி, நான் கிளம்புறேன். அப்போ இந்த பறந்து எப்படியும் நம்மளுக்குள்ளதான் போகுது. தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. எனக்கு தெரியல காத்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம கீழே குதிச்சிடலாமா? அப்போ தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. இவ்ளோ வயசுல இருந்து குதிக்கிறதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால இப்படியே ரொம்ப நேரம் தொங்கிக்கிட்டு வர முடியும்னு தோணல. அப்போ எனக்கு கையெல்லாம் மறுத்து போச்சு.
நீ அந்த பருந்தோட கால்ல அழுத்தமா கடிச்சு விட்டுரு. இல்ல இல்ல, என்னால முடியாது. இந்த பருந்து என்ன கொத்தி தின்னிடும். சரி விடு, நானே கடிக்கிறேன். நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுட மாட்டேன். ஐயோ அம்மா. காப்பாத்துங்க அம்மா. திமிரு புடிச்சவங்களா, என்கிட்டயே விளையாடுறீங்களா? செல்லங்களா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. இதோ அம்மா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. அப்போ அம்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். சரிம்மா. முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் அடாவடி குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மற்ற விலங்குகளுக்கெல்லாம் பெரிய தொந்தரவாக இருந்தது.
திமிர் பிடித்த குரங்கு. குரங்கு கீழே விழுந்து விட்டது என்று நினைக்கிறேன். சரி, வா போய் பார்ப்போம். ஐயோ, ஐயோ, என் வால் முறிந்து விட்டதே. ஐயையோ, அழுது பயனில்லை. வேகமாக சென்று வைத்தியரை பார். குரங்கு வாலை தூக்கிக் கொண்டு வைத்தியரை பார்க்க சென்றது. வைத்தியரே, வைத்தியரே, கொஞ்சம் சீக்கிரமாக வாருங்கள். என்ன என்ன ஆயிற்று? ஏன் இப்படி குதிக்கிறாய்? என் வால் முறிந்து விட்டது. வேகமாக மருந்து வைத்து கட்டுங்கள். எங்கே? நான் பார்க்கிறேன். ஐயோ வைத்தியரே, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? அடம் அடையா, வீணாக அழாதே. அந்த வாளால் எந்த பயனும் இல்லை. வேண்டாததை நீக்குவதுதான் வைத்திய மரபு. அப்படியானால் என் வாளை வெட்டிய கத்தியை எனக்கு கொடு. கத்தியா? எதற்கு? வைத்தியரே, ஒன்று வெட்டிய வாளை சேர்த்து வைக்கணும், இல்லாவிட்டால் வாளை வெட்டிய கத்தியை தரணும். குரங்கின் தொந்தரவை தாங்க முடியாத வைத்தியர் குரங்கிடம் தன் கத்தியை கொடுத்தார். கத்தியை வாங்கிக் கொண்டு குரங்கு தன் பயணத்தை தொடங்கியது. ஒரு சிறுவன் தானே மாங்காய் மீது கல்லெறிவது? அங்கு போனால் நமக்கும் ஒரு மாங்காய் கிடைக்கும். சிறுவனே, இப்படி கல்லெறிந்தால் மாங்காய் விழாது. இந்த கத்தியை எறிந்து பார், நிச்சயம் விழும். மாங்காய் விழுந்து விட்டது. சரி, என் கத்தி எங்கே? கத்தியா? அது ஆற்றில் விழுந்து விட்டது. சரிதான், கத்தியை வாங்கி மாங்காய் பறித்துவிட்டு கத்தி இல்லை என்றால் என் கத்தி எனக்கு வேணும். கத்தி இல்லை என்றால் எனக்கு அந்த மாங்காயை தரணும். குரங்கின் தொந்தரவை தாங்க முடியாத சிறுவன் குரங்கிடம் தன் பழத்தை கொடுத்தான். பழத்தை வாங்கிக் கொண்ட குரங்கு பயணத்தை தொடர்ந்தது. வழியில் ஒரு வேலைக்கார பெண்ணை அந்த குரங்கு பார்த்தது. என்ன பெண்ணே, வேலை ஒன்றும் இல்லையா? இல்லை, வேலை தேடித்தான் போகிறேன். ரொம்ப பசி. அப்படியா? சரி, இந்த பழத்தை சாப்பிட்டுக்கொள். அந்த பெண் மாம்பழத்தை சாப்பிட்ட பின் குரங்கின் குணம் மாறியது. அட, மாம்பழத்தை முழுவதும் சாப்பிட்டு விட்டாயா? இப்போது அது எனக்கு திரும்ப வேண்டும். பழத்தை சாப்பிட சொன்னாய், சாப்பிட்டேன். சாப்பிட்ட பின் கேட்டால் எப்படி? எதுவும் சொல்லாதே. எனக்கு என் பழம் வேண்டும், இல்லாவிட்டால் நீ என்னோடு வர வேண்டும். குரங்கின் தொந்தரவை தாங்க முடியாத அந்த பெண் குரங்கின் பின்னால் சென்றாள். வழியில் ஒருவர் செக்கில் எண்ணெய் ஆட்டிக் கொண்டிருந்தார். அவரிடம் சென்ற குரங்கு, ஒரு ஆள் மட்டும் ஆட்டுவது கஷ்டமாச்சே, இந்த பெண்ணை உனக்கு உதவியாக வைத்துக்கொள். நல்லது, ரொம்ப நன்றி. அந்த பெண் செக்கை சுற்ற ஆரம்பித்தாள். சிறிது நேரம் சென்ற பின் குரங்கு கோபப்பட்டது. எனக்கு இங்கு நிற்க நேரமில்லை, நாங்கள் போக வேண்டும். நீ வா பெண்ணே. அது நடக்காது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இந்த பெண் இங்கேயே இருக்கட்டும். அது சரி, அந்த பெண்ணுக்கு பதில் நீ எனக்கு எண்ணெயை கொடு, நான் போகிறேன். பெண்ணிற்கு பதில் எண்ணெயை வாங்கிக் கொண்ட குரங்கு சந்தோஷமாக புறப்பட்டது. வழியில் ஒரு பாட்டி தோசை சுடுவதை பார்த்தது. என்ன பாட்டி, இப்படியா தோசை சுடுவார்கள்? தோசையை பார்த்தால் வடையை போல இருக்கிறது. அதுவா? எண்ணெய் இல்லாததால் தான் தோசை கருகிவிட்டது. அதுதான் பிரச்சனையா? சரி, இந்தா எண்ணெய், இப்போ தோசை சுடு. குரங்கு கொடுத்த எண்ணெயை ஊற்றி பாட்டி தோசையை சுட ஆரம்பித்தார்கள். எண்ணெயும் தீர்ந்தது. ஏ, என் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து விட்டதா? அதுவெல்லாம் தெரியாது, எனக்கு என் எண்ணெய் திரும்ப வேண்டும். அது எப்படி முடியும்? எண்ணெயை ஊற்றித்தானே தோசை சுட்டேன்.
வேண்டுமென்றால் எண்ணெய்க்கு பதில் தோசை தருகிறேன், சரியா? சரி கொடு. தோசையை வாங்கிக் கொண்ட குரங்கு நடக்க ஆரம்பித்தது. வழியில் ஒரு மேளக்காரனை சந்தித்தது. என்ன மேளக்காரரே? ஏன் மேளக்காரரே உட்கார்ந்து விட்டீர்கள்? காலையில் இருந்து நான் மேளம் வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். பசியால் வாசிக்கவே முடியவில்லை. கவலைப்பட வேண்டாம், இந்த தோசையை சாப்பிடுங்கள். மேளக்காரன் தோசையை வாங்கி ஆர்வத்தோடு சாப்பிட்டான். அப்போது குரங்கு குழந்தையைப் போல அடம்பிடித்தது. எனக்கு என் தோசை வேண்டும். தோசையா? அதை நான் தான் சாப்பிட்டு விட்டேனே. எனக்கு என் தோசை வேண்டும், இல்லாவிட்டால் உன் மேளம் வேண்டும். குரங்கின் தொந்தரவை தாங்க முடியாத மேளக்காரன் தன் மேளத்தை குரங்கிடம் கொடுத்தான். மேளத்தை வாங்கிய குரங்கு ஒரு மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தது. அமர்ந்து கொண்டு வாலு போய் கத்தி வந்தது டும் டும் டும், கத்தி போய் மாங்கா வந்தது டும் டும் டும், மாங்கா போய் பொண்ணு வந்தது டும் டும் டும், பொண்ணு போய் எண்ணெய் வந்தது டும் டும் டும், எண்ணெய் போய் தோசை வந்தது டும் டும் டும், தோசை போய் மேளம் வந்தது டும் 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 என்று தன் கதையை பாடியது. இது ஒரு பெரிய தொந்தரவா இருக்கே. என்ன சத்தம்? எனக்கு தலைய வலிக்குது. யார் நீ? எதுக்காக என்ன தொந்தரவு செய்யற? எனக்கு ரொம்ப கோவம் வரும் தெரியுமா? என்ன தெரியாதா? நான் ஒரு தேனி. ஈக்கள பாத்திருக்கேன், ஆனா தேனிய பாக்குறதும் கேள்விப்படுறதும் இன்னைக்குதான். எங்களை போல தேனீக்கள் தான் தேனை உற்பத்தி செய்யறோம். தேனா? அது என்ன? வா, உனக்கு காட்டுறேன். நீ என்ன அந்த பூவோட விளையாடிட்டு இருக்கியா? ஆமா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நாமளா? என்னோட வீட்டுக்கு. இதோ வந்துட்டோம். எங்க எங்க உன் வீடு?
அதோ மேல பாரு. பயப்படாத நண்பனே, வீட்டு மேல காய் விழுந்துருச்சு, அதனாலதான் ஆரவாரம். இப்பதான் நிம்மதி. சரி, நான் அந்த மர நிழல்ல இருக்கேன். அட அட, நல்ல காற்று, அழகான இடம். இங்க எவ்ளோ தேனீ இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க பூக்கள்ல இருந்து தேனை சேகரிச்சு கூட்டுல கொண்டு போய் வைப்போம். அது சரி. அப்படின்னா தேன் எடுக்கதான் நீ அந்த பூவுல இருந்தியா? ஆமா, உனக்கு எல்லாம் சொல்லி தரேன். வா பூப்பி. அதிசயம்தான். இதுதான் எங்களோட வீடு. வீடா? இது அரண்மனைய போல இருக்கு. ஆமா, இது அரண்மனை தான். இங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. இங்க நிக்கிறவங்க காவலாளிங்க. அதோ அங்க போறவங்க வேலையாட்கள். அப்போ இங்க நிறைய பேர் இருக்கீங்களா? ஆமா, ஏராளம். ராணி தேனீ, ஆண் தேனீக்கள், வேலைக்கார தேனீக்கள், பெண் தேனீக்கள் தான் வேலைக்கார தேனீக்கள். சரி வா, எல்லாரையும் உனக்கு காட்டுறேன். ரொம்ப இனிமையா இருக்கு. இங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னியே, அப்படின்னா உனக்கு என்ன வேலை? இங்க சுத்தி தெரியறது தானா? ஹேய், என்ன போல தேனீக்கள் தான் பூக்கள்ல இருந்து தேனை சேகரிக்கிறோம். பிறகு கூடு கட்டுவது, கூட்டை சுத்தம் செய்யறது, தேன் சேகரிக்கிறது, இன்னும் சில சமயங்கள்ல காவல் காக்கிறதும். அப்படியா? எவ்வளவு வேலைகள்! அதோ அங்க பாரு, ஒரு தேனி தேனை கொண்டு வந்து கூட்டுல வைக்கிறது. பிறகு தேனை கூட்டுல வச்சதுக்கு அப்புறமா தான் சிறகுகளால வீசும். அப்புறம் தேன்ல உள்ள நீரெல்லாம் போய் தேனா மாறிடும். ஆமா ஆமா, அதிசயம்தான். ஹாய் குட்டி தேனீகள். அதுங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் பிறந்ததுங்க. வா வா வா, அங்க தேனீக்களோட ஆட்டத்தை பார்க்கலாம். என்னது அது? வா. அட, இது என்ன நடனமா? இங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கா? ஐயோ, இது ஆட்டமோ பாட்டோ இல்ல. புதிய தேன் இருக்கிற இடத்த எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்கு தேனீக்கள் செய்யும் அறிவிப்பு முழக்கம். உங்க செயல் எல்லாமே அதிசயம்தான். ஆஹா, எவ்வளவு இனிமை! தேனுக்கு இவ்ளோ சுவைன்னு எனக்கு தெரியாம போச்சே. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய் ஏய், கண்ணை தோற. எங்க தேனீக்கள்? அவங்க நடனம் ஆடிட்டு இருந்தாங்களே. நம்ம ஒன்னாதானே உன் வீட்டுக்கு போனோம். நீ கனவு கண்டுட்டு இருந்த, நீ தூங்கிட்டு தானே இருந்த. அப்படியா? எல்லாம் கனவு தானா? நல்ல இனிமையான கனவு. தென்றல் காற்று, தென்றல் காற்று, தென்றல் காற்றில் நடனம் ஆடும் முல்லை பூவிற்கு மனமுண்டு, 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 மனமுண்டு. பொன்னடி
விதை பூத்து கொஞ்சி குழையும் ரோசா பூவிற்கு மனம்